ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான சில்லுன்னு கம்பங்கூழு தாங்க. கம்பங்கூழு ரோட் சைடில் எப்படி டேஸ்ட்டை செய்கிறாங்களோ அதே டேஸ்ட்டில் அவங்க கொடுக்குற அந்த ஃபுட் எல்லாமே இன்னைக்கு வீட்லேயும் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். கம்பில் குப்பையும் கொஞ்சம் கல்லுங்கள்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பு ஒரு கிளாஸுக்கு போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா கழுவி ஒரு 3 வாட்டி கழுவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குறையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கம்பு வந்து செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கம்பு தண்ணியும் அதுலேயே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. கட்டி இல்லாமல் கிளறினா தான் நம்மளுக்கு அது குடிக்கும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கோங்க. இது கொதிச்சு நல்லா கெட்டியாக வரும்போது நம்மளுக்கு கட்டி மாதிரி ஆகிடும், களி மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணுங்க, நல்லா வேக விடுங்க. இப்போ நான் இது வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் காலைல புளிச்சு நம்ம குடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்து நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ காலையில் எந்திரிச்சு நான் பார்க்குறேன், நம்மளுக்கு எல்லாம் சூப்பராக களி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக வேணுமோ அது அளவுக்கு எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு நான் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்மளுக்கு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தயிரையும் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி இப்போ ஊற்றிருக்கிறதுனால உப்பு கம்மியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுட்டு இன்னமும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அதிலே போட்டுக்கிறேன். வெங்காயம் பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பானையோ கிளாஸ்லையோ இதுலையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட சைட் டிஷ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கேன். ரோட் சைடில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட்டில் தான் அங்கே இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக கொத்தவரங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மாங்காய், போட்டி இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்லேயும் ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.